முஜிபுர் ரஹ்மான் பாபநாசம்ல கேட்குறாரு, புகாரி 5289 ஹதீஸை குறித்து அவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, அந்த ஹதீஸ் அப்படி தமிழில் போட்டிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதவர்கள் தம் துணைவியரை 1 மாத காலம் நெருங்க மாட்டேன் என சத்தியம் செய்தார்கள். இந்த காலகட்டத்தில் அவர்கள் காலில் சுளுக்கு ஏற்பட்டிருந்தது. ஆகவே அவர்கள் தமது மாடி அறையில் 29 நாட்கள் தங்கியிருந்து விட்டு பிறகு இறங்கி வந்தார்கள். அப்போது மக்கள், அல்லாஹ்வின் தூதரே, 1 மாத காலம் துணைவியரை நெருங்க மாட்டேன் என சத்தியம் செய்தீர்களே என கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திற்கு 29 நாட்கள் தான் என்று பதிலளித்தார்கள். அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருக்குல்ல, இந்த ஹதீஸை போட்டார். என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாமும் சிலவற்றை குறித்து சத்தியம் செய்யலாமா? 1. 2வது, நபி அவர்களின் வீடு மாடி அறை கொண்ட வீடா? இந்த 2க்கும் பதில் தரவுன்னு கேட்குறாரு. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் செஞ்சாங்கன்னு வருதுல, அந்த சத்தியம் செய்கிறதுங்கிறது இஸ்லாத்தில் இது விளங்கிக்கிறதா இருந்தால், அரபுகள்கிட்ட ஒரு வழக்கம் இருந்துச்சு. என்ன வழக்கம்னு கேட்டால், மனைவியை வேணான்னு சொல்கிறாங்கன்னு வைங்க, அதுக்கு லிஹா முதுகு தாயோடு ஒப்பிட்டுருவாங்க. அது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னு கேட்டால், சத்தியம் பண்ணிடுவாங்க. பொண்டாட்டியை தலாக்கெலாம் சொல்ல மாட்டாங்க. என்ன செய்வாங்க, உன்னை அல்லாமல சத்தியமாக உன்னை நெருங்க மாட்டேன், மனைவியை சேர மாட்டேன்னு செய்கிற சத்தியத்துக்கு ஈலான்னு சொல்லுவாங்க. இந்த நீங்கள் சொன்ன ஹதீஸ்லையும் அரபியில் ஆளாண்டு ஈலா தான் வருது, சத்தியம் செஞ்சார்கள் வரல. ஈலாங்கிற வார்த்தை தான் அரபியில் வந்திருக்கிறது. மொழிபெயர்த்தவங்க சத்தியமும் மொட்டையாக போட்டாங்க. அதில் என்ன வருது, ஆலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹ்ரன், 1 மாதம் நபி அவர்கள் ஈலா செய்தார்கள். ஈலாவுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், மனைவியோடு சேருவது இல்லை என்று சத்தியம் செய்கிற பழக்கம் அன்றைக்கு அரபுகள்கிட்ட இருந்துச்சு. கோவம் வச்சு என்ன செய்வாங்க, அது மனைவி வேணான்னு சொல்கிறது. மனைவி வேணான்னு சொல்லவும் மாட்டானுவா. வேற ஆளை கல்யாணம் பண்ணிட்டா அந்த பொம்பளை போயிடும், அதையும் விட மாட்டாங்க, கையிலையும் வச்சுக்கிடுவாங்க, வாழ்க்கையை நடத்த மாட்டாங்க. அதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச தந்திரம் என்னன்னு கேட்டால், அல்லாமலை சத்தியமாக நான் உன்னை நெருங்க மாட்டேன்ருவாங்க. அந்த பெண்ணு நெருங்க வந்தால் கூட நான் சத்தியம் பண்ணிட்டேன், அல்லாமலை சத்தியம் பண்ணிட்டேன், நமக்கு ஒன்றும் சரி வராது இப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அல்லாமலை சத்தியம் பண்ணிடுவாங்க. இதை சத்தியம் பண்ணி என்ன செய்வாங்கன்னா, மாதக்கணக்கில் ஓடிக்கிட்டே இருக்கும். மனைவின்னு வச்சுக்கிறியா இல்லையாடா அதையும் சொல்ல மாட்டான், மனைவி இல்லையே அதையும் சொல்ல மாட்டான். 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும், அவள் பேருக்கு பொண்டாட்டின்னு சொல்லிக்கிடுவான், மனைவிட்டு சேர மாட்டான். வருஷ கணக்கெலாம் ஓடிடும். நான் ஈலா பண்ணிட்டேன், நான் சத்தியம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, மனைவிட்ட சேர மாட்டேன்ட்டு அதை அந்த சத்தியம் பண்ணிவிட்டு நீண்ட பல காலங்கள் இருப்பாங்க, சாவர வரைக்கும் கூட இருந்துருவாங்க. மனைவிட்ட சேர மாட்டேன்னு சத்தியம் பண்ணிவிட்டு அன்னிலிருந்து சேர மாட்டாங்க, 20 வருஷத்துக்கு சேர மாட்டாங்க. அதே நேரத்தில் மனைவிங்கிற பந்தத்தை விடுவிச்சா கூட வேற கல்யாணம் பண்ணிக்கிடுவான், விடுவிக்க மாட்டாங்க. ஜாகிலியா காலத்தில் நீ மனைவி கிடையாது போ, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாலாச்சும் அவள் வேற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு போவாள். நீ பொண்டாட்டி தான் ஆனால் சத்தியம் பண்ணிட்டேன், நீ மனைவி தான் ஆனால் சத்தியம் பண்ணிட்டேன். வாங்கி பெண்களுக்கு கொடுமை செய்கிறது கொஞ்சம் பயப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பேர் ஈலா. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த ஈலாங்கிற பழக்கம் ஜாகிலியா காலத்தில் இருந்த ஒரு வழக்கம். அதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த ஈலான்னு சொல்கிறது அதுக்கு டைம் போட்டு சொல்கிற ஈலாவும் இருக்குது, டைம் போடாமல் சொல்கிற ஈலாவும் இருக்குது. டைம் போடாமல் அல்லாஹ் மேலே சத்தியமாக சேரவே மாட்டேன்ட்டான், எவ்வளோ நாளைக்கு அதை சொல்ல மாட்டான். அப்படி நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் அதுக்கு அல்லாஹ் ஒரு கண்டிஷன் போடுறான். இந்த மாதிரிலாம் சொல்லிலாம் பொம்பளையை கொடுமைப்படுத்த முடியாது. அதுக்கு நீ ஒன்றும் சொல்லாமல் நீ ஈலா பண்ணுன்னு சொன்னால் உனக்கு 4 மாதம் டைம் தர்றோம். 4 மாதத்துக்குள்ளே நீ சத்தியத்தை முடிச்சுட்டு சேர்ந்துக்க, இல்லைன்னு டைவர்ஸ் பண்ணு. 4 மாதத்துக்கு மேலே ஒரு பெண்ணை என்ன செய்ய முடியாது, அப்படி தாம்பத்திய வாழ்க்கை இல்லாமல் நிப்பாட்டி வைக்க உனக்கு உரிமை இல்லை. அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லாஹ் 2வது சூறாவில் 226, 227 வசனத்தில் அந்த ஈலா சட்டத்தை சொல்கிறான். எப்படி சொல்கிறான், லில்லதீன யூலூன மின் நிசாயிஹிம், மனைவிமார்கள் சம்பந்தமாக ஈலான்னு சொன்னது உங்களுக்கு வேலை. ஈலா என்றால் என்னென்று கேட்டால், அல்லாஹ்வின் மீது சத்தியம் பண்ணி மனைவியோடு சேருவதில்லைன்னு சொல்வது, இதுக்கு பேர் ஈலா. வேறு சத்தியத்துக்கு ஈலான்னு சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் மேலே சத்தியமாக சாப்பிட மாட்டேங்கிறான், அதுக்கு ஈலான்னு சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் செருப்பு போட மாட்டேங்கிறான், இதுக்கெலாம் ஈலா கிடையாது. ஈலாண்ட எதுக்குன்னு வரும்னு கேட்டால், மனைவி சம்மந்தப்பட்டது தான் வரும். அப்போ மனைவி சம்பந்தமாக மனைவியுடைய தாம்பத்தியம் சம்பந்தமாக உள்ள விஷயத்துக்கு அந்த சத்தியம் பண்ணுறதுக்கு பேர் தான் ஈலா. அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, அப்படி சத்தியம் பண்ணாங்கன்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லாஹ் மேலே சத்தியமாக நெருங்க மாட்டேங்கிறியா, உனக்கு 4 மாதம் டைம் இருக்குது, 4 மாதத்துக்குள்ளே நீ சேர்ந்துக்க, இல்லைன்னா விவாகரத்து பண்ணு, 2ல் ஒரு முடிவுக்கு வா. 4 மாதத்துக்கு பின்னாடி சத்தியம் பண்ணிட்டேன்னு அவர் பேருக்கு பொண்டாட்டியை வச்சுக்கிற விளையாட்டு கூடாதுன்றான்லாம். இந்த சட்டம் அருளப்படுது. எப்படி, லில்லதீன யூலூன மின் நிசாயிஹிம்,
தங்கள் மனைவியர் விஷயத்தில் ஈலா செய்கிறார்களே, ஈலான்னு சொன்னால் மனைவியோடு தாம்பத்தியம் நடத்துவதில்லை என்று காலக்கெடு குறிப்பிடாமல் சத்தியம் செய்கிறார்களே, அவர்களுடைய சட்டம் என்னவென்று சொன்னால் தரப்புசு அறுபத்தி அசுரின் 4 மாத காத்திருப்பு தான். 4 மாத கெடு தான். தரப்புசுனா வெயிட் பண்ணுற காத்திருப்பு. 4 மாத காத்திருப்பு தான் அவர்களுக்கு உண்டு. ஃபொயின் ஃபாவு செஞ்ச சத்தியத்திலிருந்து திருந்தி கொண்டார்களே ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் சேர்ந்து வாழு. நான் அல்லாமலே சத்தியம் பண்ணிட்டேன், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் மனைவிட்ட சேர்ந்துக்க. ஃபொயின் ஃபாவு 4 மாதத்துக்கு முடிகிறதுக்குள்ளே அவர் அந்த சத்தியத்தில் இருந்த இது தலாக்கில் வராது. 4 மாதத்துக்குள்ளே சத்தியத்தை மீறிட்டேன்னு சொன்னால் நீ சேர்ந்து கொள். ஃபைன் அல்லாஹ் கஃபூர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கிறவன் கிருபை செய்கிறவன் இருக்குது. ஆனால் சத்தியத்திலேருந்து மீன்றதுன்னா அதுக்கு பரிகாரம் செய்யணும். சத்தியத்தை செஞ்சு முடிச்சா என்ன செய்யணும்? பரிகாரம் செய்யணும்ல. பரிகாரம் என்ன? 10 ஏழைக்கு உணவு அளிக்கணும், ஒரு அடிமையை விடுதலை செய்யணும், அல்லது ஒரு 3 நோன்பு வைக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு என்ன செய்யணும்? மனைவிட்டு சேர்ந்துட்டு பரிகாரம் கொடுத்துடணும். சரி, ஒய் நசமு தலாக் 4 மாதம் முடிச்ச பிறகு இல்லை வேணாம் தலாக்கு தான் அப்படின்னு நின்றானே ஆனால் போய் நல்லா அதையாவது சொல்லு. அல்லாஹ் எல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்ருக்கான். ஒன்று சத்தியத்தை முறிச்சிட்டு சேர்ந்துக்க. சும்மா காலத்துக்கெல்லாம் சேரமாட்டேங்கிற விளையாட்டு இஸ்லாத்தில் கிடையாது. 4 மாதம் தான் கெடும். 4 மாதத்துக்கு இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் எத்தனை பேருக்கு இந்த அல்லா மேலே சத்தியமாகன்று சொல்லாமலேயே எத்தனை மனைவிமார்களோடு வாழாமல் வாழாவட்டியை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அயோக்கியர்கள்லாம் இஸ்லாத்தின் பேரில் இருக்கிறாங்க. உனக்கு வேணும்னா வேணான்னு சொல்லு, வேணாட்டி வேணான்னு சொல்லு. விவாகரத்து பண்ணின அந்த பஞ்சாயத்துகள் நடத்தும்போது நாங்கள் பார்க்குறோம் இவங்க பண்ணுற கொடுமை அபூஜஹல் செஞ்ச கொடுமையை விட ரொம்ப அதிகமாக இருக்கிறது. மனைவியை விவாகரத்தை அந்த பொம்பளை வேணாங்குது இல்லாட்டி விடுறான்னு கேட்குறா, விவாகரத்து பண்ணுறா, பஞ்சாயத்து இல்லாமல் பண்ணுறான்னு சொன்னோம்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது. எதுக்கு முடியாதுங்கிறான்? விவாகரத்து பண்ணிட்டா வேறு கல்யாணம் பண்ணிடுவாளாம். அதான் அவன் நோக்கம். நீ வாழ மாட்ட, நீ மனைவியை வச்சுக்கிறவும் மாட்டேங்கிற. அப்போ எதுக்கான இப்போ பேருக்கு மனைவின்னு வச்சுக்கிட்டு இருக்கிற? வாழ்க்கை செலவு கொடுக்க மாட்டான். அந்த பந்தத்தை கட் பண்ணிட்டோம்னா அவள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருவா. அப்போ அவளுக்கு வாழ்க்கை தனக்கு வேணுங்கிறதுக்கு ஒரு முடிவு எடுத்தால் ஒரு அறிவுபூர்வமாக எடுத்துக்கலாம். அவளுக்கு வேணாங்கிறதுக்கு முடிவு எடுக்கிறான். அவளை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக முடிவு எடுக்கிறான். எடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால் இன்றைக்கி பஞ்சாயத்தில் நாங்கள் நடத்த நிறைய பஞ்சாயத்து இன்றைக்கி நிறைய தலாக்கு பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்கிற காரணம் என்னென்னு கேட்டால் இவன் மாட்டேங்கிறான். அவள் வேணாட்டி விட்டுருவோம். இப்போ நீனு வேணாங்கிற கூப்பிட்டு மனைவியோட வாழ்கிறேன்னா வாழவும் மாட்டேங்கிறான். அம்மா வீட்டிலாம் இருக்கிறான், இருந்துட்டு போகிறாங்கிறான். எப்படா சேர்ந்தா வாழ மாட்டேன், அப்போ டைவர்ஸ் பண்ண மாட்டேன். அப்போ சேர்ந்து வாழவும் மாட்டேன், டைவர்ஸ் பண்ணவும் மாட்டேன்னா இவனுடைய நிலை இந்த மக்கத்து காஃபிர் நிலையாக இருக்குதா? இவன்லாம் முஸ்லீமா? மக்கத்து காஃபிர் நிலையில் உனக்கு பிடிக்கிட்டு விட்டு போவேண்டா. வேற ஒரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருப்பாளா இல்லையா? அப்போ இந்த விவாகரத்தில் நம்ம ஜமாத்துகளில் கூப்பிட்டு விவாகரத்து கொடுத்தனாலும் இங்கே கோர்ட்டுக்கு போயிடுவான். என் மனைவியை என் அனுமதி இல்லாமல் விவாகரத்து செய்து விட்டார்கள்னு போகிறதுக்காக வேண்டி அதை பயம் காட்டி அதில் ஒரு கேஸை போட்டுவிட்டு அது 10 வருஷம் இழுக்கும். அப்போ ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழித்து நாசமாக்குறது. ஒரு மனைவியோட உனக்கு வாழ முடியலைன்னா அனுப்பிவிட்டால் வேற எங்கேயா வாழ்ந்துட்டு போகிறா, நீ வேற எவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போ. எதுக்காக வேண்டி அந்த நீ பேருக்கு மனைவியை பிடித்து வைத்து கொள்வது தான் இந்த ஈலாவில் இருக்கிறது. ஈலாவுடைய அம்சமே என்னன்னு கேட்டால் மனைவிக்கு குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை கொடுக்கறது கிடையாது, ஆனால் பிடிச்சி வச்சுக்கிறது. புட்டியை கையில் வச்சுக்கிடுவேன், ஆனால் வாழ்க்கை தரமாட்டேன். அதான் இப்படி மக்கத்து காஃபிர் செஞ்ச அதே வேலையை இன்றைக்கி முஸ்லீம் ஆண்களில் எக்கச்சக்கமான பேர் செய்கிறாங்க. இவன்ட்டு ஏதோ குறைபாடுனால ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ அந்த மனைவிக்கு பிடிக்காமல் வீட்டுக்கு கோச்சிட்டு வந்துட்டான்னு வைங்களேன். சரின்னு திருந்திக்கிருந்து ஜமாத்தில் பேசி சேர்த்து விட போனோன்னா மாட்டேங்கிறான். அதெல்லாம் முடியாது. மாட்டாட்டி விட்றா, விவாகரத்து பண்ணுறான், அதுவும் பண்ண மாட்டேன். அதை சேர்ந்து வாழவும் மாட்டேன், விவாகரத்து பண்ண மாட்டேங்கிறானே. அதுக்கும் ஈலாவுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? அதே மாதிரி இருக்குது. இப்படி இருக்குது. இல்லதீன யூலுனமின் நிசாயிகும், தங்கள் மனைவியர்மார் விஷயத்தில் சேருவதில்லை என்று யாராவது சத்தியம் பண்ணுவானே ஆனால் தரப்புஸ் அர்பாத்தி அசூரின். இந்த வசனம் இவங்களுக்கும் பாயிண்ட் தான். 4 மாதம் வரைக்கும் உனக்கு சேர முடியலன்னா டைவர்ஸ் பண்ணிடு. உனக்கு 4 மாதத்துக்கு அந்த பெண்ணோட உனக்கு இல்லற வாழ்க்கை நடத்துறதுக்கு உனக்கு விருப்பம் வரலன்னு சொன்னால் நீ அவளை விட்டுரு, அவ்வளோதான் விஷயம். நான் பேருக்கு தான் வச்சுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நீ இந்த அல்லாவுடைய அந்த இதுக்கு பாவியாகுவாய், கண்டிப்பாக குற்றவாளியாகுவாய். மக்காவுடைய காஃபிருடைய அதே வேலையை நீ செய்கிறவனா ஆகுவாய். அதை வழங்கிக்கணும். தரப்புச்சு அறுபத்தி அசூரின் 4 மாதங்கள் தான் உனக்கு சந்தர்ப்பம். இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கிறதுக்கு 4 மாதம் தான் பிரிஞ்சு இருக்கலாம். பையன் ஃபாவோ சத்தியத்திலிருந்து திரும்பி கொண்டார்களே ஆனால், திரும்பினா பரிகாரம் கொடுக்கணும், அது விஷயம். திரும்பி கொண்டார்களே ஆனால் இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம், இல்லை அந்த சத்தியம் பண்ணது நான் மன்னிச்சிட்றேன், சேர்ந்து வாழ்ந்துக்க, பொண்டாட்டி சந்தோஷமாக இரி. ஒயின் அசமு தலாக்கில் உறுதியாக இருப்பானே ஆனால் இன்னல்லாக எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கான். உறுதியான உறுதிப்படுத்தப்ப எல்லாருக்கும் சொல்லு, என் மனைவி நான் விவாகரத்து பண்ணிக்கிறேன்னு சொல்லு. அதுக்கு என்ன மார்க்கத்தில் முறை இருக்குது, அதெல்லாம் செஞ்சு முடி. இதுதான் சட்டம். அப்போ மனைவிமார்களை வேணாம்னு சொல்லக்கூடியது வேணும். ஒன்று எஸ் சொல்லு, நோன்னு சொல்லு.
ஒன்று வேணும்னு சொல்லு, இல்லை வேணான்னு சொல்லு. என்ன செய்யக்கூடாது? வேணும் ஆனால் வேணாங்க கூடாது. அப்படி தான் செய்கிறாங்க. நீங்கள் மாதிரி இருக்குன்னா எனக்கு வேணும் ஆனால் வேணாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேணான்னா உன்னை வாழ்க்கை தரமாட்டேன். வேணும்னா என்ன அர்த்தம்? விவாகரத்தும் தரமாட்டேன். இது என்ன இது மனுஷனா நீ? இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் எத்தனை ஜமாத்துகளில் தலாக்கு பஞ்சாயத்தை கேட்குறதுக்கு மண்டை காய் எடுக்க மாட்டேங்கிறாங்க, கேஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி கிறுக்கு பேரோட இருக்காங்க. இறையச்சம் இல்லை. ஒரு பெண்ணுக்குன்னு இறையச்சம் வேணாம்டா, ஒரு உரிமைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? உனக்கு ஒரு உரிமை, அவளுக்கு உரிமை இருக்குது. ஒரு பெண்ணுக்கு என்ன தேவைன்னு உனக்கு தெரியணும். அவளுடைய தேவை நீ பூர்த்தி ஆக்கலைன்னா அவளுடைய தேவையை எங்கே கிடைக்கிது அங்கே போய் அடைஞ்சிக்கிறது நீ குறுக்க நிற்கிற. அப்போ இதை வந்து ஒரு தலைப்புகளை எடுத்து ஜமாத்துகளில் பயான் அஜத்துமார்கள் பண்ணணும். ஆண்கள் வந்து இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்க, பெண்களை வந்து பிடிக்கலைன்னா நினைஞ்சுங்க, பிடிக்குதுன்னா வச்சுக்கிறங்க, வாழுங்க. பிடிக்கலைன்னு சொன்னால் நான் வாழ்க்கையை நடத்த மாட்டேன், காசும் கொடுக்க மாட்டேன், பொண்டாட்டிங்கிற பந்தத்திலேருந்து கட் பண்ணி விட மாட்டேன்டா. அது என்னடா அர்த்தம்? இது என்ன நியாயம் இது? சரி, இது ஒரு சட்டத்துக்கு வரும், நீ கேட்டதுக்கு வரும். அப்போ இதில் வந்து என்னென்னு கேட்டால், இது வந்து முட்டையாக உள்ள ஈலா. அது இல்லாமல் டைம் போட்டு ஈலா செய்யலாம். டைம் போட்டு செய்கிறது நாளை தாண்டக்கூடாது. நீ தான் டயத்தை போட்டியில்லை, நீ டைம் போட்டியில் தன்னால் சேர்ந்துருவீங்க. அப்போ ஒருத்தர் என்ன செய்யலாம்? ஏதோ கோபத்தில் தலாக்கு அளவு போயிடக்கூடாங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஒரு மாதம் பிரிஞ்சிருந்து பார்ப்போம், அப்போ வச்சு சரியாக வர்றாள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லா மேலே சத்தியமாக ஒரு மாதம் நெருங்க மாட்டேங்கிறான். அதுக்கு பேரும் ஈலா தான். அல்லா மேலே சத்தியமாக 2 மாதத்துக்கு வரைக்கும் சேர மாட்டான். 2 மாதம் முடிஞ்சோன்னே சேர்ந்துக்கிடுவான். அவளை என்ன செய்வாள்? டைம் போட்டதுனால ஒரு மாதத்துக்கு பிறகு நம்மளோட சேர்ந்துக்கிடுவார், மாதம்னு சொல்லியிருக்கிறார்ல அப்படின்னு அவள் நினச்சிக்கிடுவான். அப்போ இது வந்து ஒரு அளவுக்கு இந்த மாதிரி ஒன்று தேவையாக ஒரு குடும்ப வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு சேர்த்து வைக்க முடியாத நிலை வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? சின்னதாக ஒரு பிரிவை ஏற்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு இணக்கங்கள் ஏற்படும். அதனால் என்ன செய்வாங்கண்டா, இந்த ஈலா பண்ணும் பொழுது காலக்கெடு குறித்து செய்வாங்க. அதனால் தாண்டி பண்ணக்கூடாது. முட்டையாக பண்ணாலும் 4 மாதம் நடத்தும். 5 மாதம் ஈலா பண்ணுறேன்னு ஹராம், செய்ய முடியாது. 4 பண்ணு, 4 கீழே பண்ணு. 4 மாதத்துக்கு மேலே ஈலா பண்ணுறேன்டான்னா அவன் ஈலாவும் பண்ணல, மார்க்கத்துக்கு மீறுறான், அல்லாவோட விளையாடுறான், அதனால தான் கணக்கு அப்படிங்கிறது. இஸ்லாமிய அரசாங்கம் தான் அடி மண்டில் அடித்து தலாக்கு சொல்கிறான்னு சொல்லிடுவாங்க. ஏன்னு கேட்டால் உனக்கு 4 மாதம் தான் டைம், 4 மாதத்தில் சேரலைன்னா விட்றா தலாக்க விட்றான்ருவாங்க. இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் அதை செய்யும். நம்மகிட்ட அரசாங்கம் இல்லைனா ஜமாத்துகளுக்கு ஒன்றும் பவர் இல்லாதனால இவங்க கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. அது ஒரு விஷயமாச்சா. இப்போ ரசூல்லா செஞ்சது என்ன? சும்மா சத்தியத்தை பற்றி அங்கே வரல. ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது ஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிசாய். ஆலாண்டா ஈலாவுடைய சென்றகால வினை. ஆலாங்கிறது ஈலாவுடைய மூளை சொல்லு. அதான் ஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிசாய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியரிடம் இருந்து நினைஞ்சாங்க ஈலா செய்தார்கள். இங்கே வந்துருச்சுல, என்ன மாதிரி செஞ்சாங்கன்னு வரல. அப்போது 29 நாள் ஆனோன்னு இறங்கி வர்றாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, நீங்கள் 1 மாதம் ஈலா செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ 1 மாதம் செஞ்சாங்கிறது இந்த அடுத்த வார்த்தையில் வந்துருச்சு. சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் சொல்லலாம்? ஆலைத்த ஷஹரன், 1 மாதம் தானே நீங்கள் ஈலா செஞ்சீங்க, இன்னும் 1 நாள் இருக்குதா? 29 முடிச்சுட்டு வர்றீங்களே, அந்த டைம் முடிச்சுட்டு வந்தால் பரிகாரம் தேட வேண்டியதில்லை. நீங்கள் ஈலா பண்ணிவிட்டு 1 மாதத்துக்கு மனைவியை நெருங்குறதுலன்னு ஒருத்தன் சொன்னான். 1 மாதம் நெருங்கலை, 1 மாதம் முடிஞ்சோன்னே போய் சந்தோஷமாக சேர்ந்துக்கிட்டான். ஒரு குற்றமும் கிடையாது, ஒரு சத்தியத்துக்கு பரிகாரமும் கிடையாது, நான் சத்தியத்தை முறிக்கலை. ஆனால் 1 மாதத்துக்கு நான் உன்னை சேர மாட்டேன்னு சத்தியம் பண்ணிவிட்டு 15ஆவது நாளில் போய் சேரறான்னு சொன்னால் அதுவும் மார்க் அனுமதிக்குது, பரிகாரத்தை கொடுத்துரும். சத்தியத்தை முறிச்சதுக்குன்னு ஒரு பரிகாரம் இருக்கும்ல, அந்த பரிகாரத்தை கூட அடிமை விடுதலை செய்கிறது, 10 ஏழைக்கு உணவளிக்கிறது, 3 நாளைக்கு நோன்பு வைக்கிறது, இதாக ஒன்று எது ஏழுமோ அதை செய்யும். அப்போ அந்த மாதிரியான பரிகாரம் செஞ்சுட்டு 1 மாதம் ஈலா பண்ணால் கூட 1 வாரத்துக்குள்ளே சேர்ந்துக்கலாம். அந்த உரிய காலக்கெடுவுக்கு முன்னாடி நீ சேர்ந்துக்கிட்டீங்கன்னா சத்தியத்தை முறிக்கிறாய். சத்தியத்தை முறிப்பதற்கு பரிகாரம் கொடுத்துரு. உரிய டைம் முடிஞ்ச பிறகு போய் சேர்ந்தீங்கன்னா ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. அப்போ ரசூல் நினைஞ்சாங்கன்னா 1 மாதம்னு சொன்னாங்களா, இறங்கி வர்றாங்களா, என்ன 29 இறங்கி வரையிலன்னு அப்புறம் கேட்க 1 மாதம் தான். அப்போ ஆலயத்த சகரன் 1 மாதம் நீங்கள் ஈலா பண்ணீங்களேன்னு அவர் கேட்குறாரு. அப்போ ரசூல்லா செய்கிறாங்க, இந்த மாதம் 29 நாள் தான் அப்படிங்கிறாங்க. மாதம் 29 நாள் எப்படி சொல்ல முடியும்னு ஒரு அறிவார்ந்த கேள்வினால இருக்குது. அது தனி சர்ச்சையாக இருக்குது, அதை விட்டுருவோம். இப்போ நமக்கு தேவையான என்னென்னு கேட்டால், இதுக்கு ஈலாவை பற்றி பொதுவாக சத்தியம் செய்யறதுக்கு உள்ளது இல்லை. நீங்கள் சத்தியம் எதுக்கு வேணாலும் செய்யலாம். சத்தியம் செய்வது எந்த ஒரு காரியத்துக்கு வேண்டுமானாலும் நீங்கள் சத்தியம் செய்யலாம். அது எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு கேட்டால், சிறந்ததாக இருக்கணும், மார்க் அனுமதிச்சதாக இருக்கணும். அல்லமலை சத்தியமாக உனக்கு தர்மம் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சத்தியம் பண்ணாங்க அபூபக்கர் அவர்கள். யார் மேலே? மிஸ்தகண்டு ஒரு ஆளுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர் ஆயிஷா நாய் மேலே பழி சுமத்துன்னு அவர் ஒரு ஆள் உதவியெல்லாம் நிப்பாட்டி விட்டாங்க. எல்லாம் கண்டிக்கிறான். ஏன்ப்பா நல்லது செய்ய மாட்டேன்டா சத்தியம் செய்கிறது? நல்லது செய்வேன்னு சத்தியம் பண்ணுங்க. நல்ல வசதி வாய்ப்பை தந்திருக்கும் பொழுது நான் உதவ மாட்டேன், அவனுக்கு நல்லது செய்ய மாட்டேன், அப்படியே சத்தியம் செய்கிறது? எல்லாம் மன்னிக்கிறீங்க விரும்ப மாட்டீங்களான்னு கேட்டோன்னே அவர் சத்தியத்தை வாபஸ் வாங்கிட்டார்.
சத்தியம் செய்யுங்க. எதுக்கு செய்யணும்? மார்க்கம் ஹலாலாக அல்லா மேலே சத்தியமாக குடிப்பேன்ற சத்தியம் பண்ணுறது அப்படி பண்ணக்கூடாது. அல்லா மேலே சத்தியமாக தர்மம் செய்வேன், அல்லா மேலே சத்தியமாக தொழுவேன், அல்லா மேலே சத்தியமாக அந்த காரியம் செய்வேன் அப்படின்னு நல்ல நல்ல காரியங்களுக்கு நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லாமல் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனால் அதை விட சிறந்த ஒன்று கண்ணுக்கு தெரியுதுன்னா இதை முடிச்சுட்டு செஞ்சிட வேண்டியதான். சிறந்ததை நான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் ஒரு சத்தியம் செய்து அதை விட சிறந்ததை நான் கண்டால் சத்தியத்தை முறித்து விட்டு சிறந்ததை செய்து விடுவேன் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் சத்தியம்ங்கிறது இந்த ஹதீஸில் சொல்வது பொதுவான சத்தியம் இல்லை, ஈலா தான். ஆனால் பொதுவாக சத்தியம் செய்வதற்கு அனுமதி இருக்கானா? இருக்குது. எந்த காரியத்துக்கும் நீ சத்தியம் செய்யலாம், சத்தியத்துக்கு பரிகாரம். சத்தியத்தை பற்றி குர்ஆன் நிறைய இடத்துல என்ன செய்கிறது? பேசுகிறது. அப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்குறாருன்னா, அந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு மாடி வீடான்னு கேட்குறாரு. ஏன்னா அந்த ஹதீஸில் இப்படி வருதுல்ல, கால் அந்த சுருக்கி கொண்ட காரணத்தினால மாடியில் போய் இருந்தாங்கன்னு வருது. மாடிங்கிறத என்னென்னு கேட்டால் சில ஹதீஸுகளில் அந்த மாடி எதனால் ஆனதுங்கிறது வரைக்கும் வருது. முதல்ல உள்ள ஹதீஸ் நான் சொன்னேன்ல, அந்த ஹதீஸில் வரும். என்ன மாடியில் அதை பேரிச்ச மட்டைகளை போட்டு மாடி மாதிரி வச்சுருப்பாங்க, வீடு மாதிரி கட்டிட்டு. பேரிச்ச மரத்தில் அந்த கைமரம்னு போடுவாங்கள்ல, பனைமரத்தில் கைமரம்னு போடு, அந்த ஓடுலாம் போடுவாங்கள்ல, அந்த ஓட்டுக்கு கைமரம்பாங்க அதுக்கு பேர். கை மாதிரி தாங்கிட்டு இருக்கிற மரம், அந்த கைமரம்ங்கிறதுக்கு பதிலாக அது பேரிச்ச மட்டையில் பேரிச்ச மரத்தினுடைய அந்த அடிபாகத்தை எடுத்து அதை அந்த மாதிரி கைமரம் மாதிரி வெட்டி என்ன செய்வாங்கன்னா அதை போட்டு அதன் மேலே உட்காந்துக்குருவாங்க. பேரிச்ச நம்ம இது காங்கிரீட் போடுற மாதிரி அதை மாடிங்கிறது என்ன, மாடி அந்த காலத்தில் எல்லாத்தையுமே இருந்துச்சு. கொஞ்சம் உயரமாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு ஃப்ரீடமாக இருக்குமேங்கிறதுக்காக செய்வாங்க. அந்த மாடி இருந்துச்சே தவிர நம்ம நினைக்கிற மாதிரி